கிரியேட்டிவிட்டிஸ் எல்லாம் கண்டிப்பா நல்லா கொடுத்து பண்ணுவாரு. டைரக்டர் சரியா அமையணும். கதை கரெக்டா அமைஞ்சதுன்னா அவர் கேப்டன் ஷாவோட சன்னு சொல்லி சந்தர்ப்பம் கிடைக்கும். ஏன்னா வந்து நிறைய டைரக்டர் சரியா அமையாச்சுன்னா அவர் எதுவும் பேக் வாங்குற மாதிரி இருக்கு. ஆனா அது முந்தைய கூட கம்பேர் பண்ணா இந்த திரைப்படத்தை வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? ஆனா இன்னும் ஒரு ஃபைட் சீன்ல வந்து அவரு கேப்டன் சார்மா நிரூபிக்கணும். அதுக்கு இன்னும் ஒரு வந்து ஹோம்ஒர்க் பண்ணணும். அதுக்கு ஹோம்ஒர்க் பண்ணதுக்கு ஒரே வழி டைரக்டர் அமையணும், கதை அமையணும். விஜயகாந்த் நம்ம வந்து இப்ப வந்து எல்லாரும் மட்டும் பாத்துட்டோம். ஆனா விஜயகாந்த் வந்து முன்னாடி அறிவு காலத்துல இருக்கும். இந்த பிடிமுழுக்கம், அப்புறம் இந்த இனிக்கும் மேலாம் ஒரு படம் வந்திருக்கும். இந்த மாதிரி அறிமுக காலத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேர் ஸ்டைலும் இந்த மாதிரி கண்ணு மீச வச்சிருப்பாரு. அது நிறைய பேரு கேப்டன் சார் பிடிச்சவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அந்த அந்த ஃபேஸ் ஸ்டைல் வந்து இதை கண்டிப்பா வருது அவருக்கு. நல்லா வருவார் சார். ஓகேங்களா? கேப்டன் சாரோட ஆசீர்வாதம் கண்டிப்பா அவர் இருக்கும். கேப்டன் சாரோட ரசிகங்க கூட இருக்க வரைக்கும் அவர் கைவிட மாட்டாங்க. கைவிட மாட்டாங்க. கதை நல்ல நல்ல கதை அமையணும்.